கட்சி மாற போறார் காங்கிரஸ்ல இருந்து அப்படின்ற ஒரு பேச்சும் உலவுதே. அப்படி எதுவும் ராஜ்யசபா அந்த மாதிரி கேட்டிருக்கீங்களா? மாநிலங்களவையில் அதெல்லாம் கேட்கறது வாங்குறது இதெல்லாம் பிரச்சனை இல்லை, அவங்களுக்கு தெரியும். ஆனால் ஏதாவது இப்போ கட்சியில் அப்படியே வச்சிருக்க மாட்டார், ஏதாவது செய்வார்னு நானும் நம்புகிறேன். ரஜினிகாந்த் அவர்களுக்கு எவ்வளோ பெரிய செல்வாக்கு இருந்துச்சுன்னா, பிரைம் மினிஸ்டர் நரசிம்ம ராவ் ரஜினிகாந்துக்காக அவர் வீட்டில் சாயங்காலம் காத்துட்ருக்காரு. இப்போ தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா நடிகர் விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. இந்த மாதிரி நிறைய பேர் கட்சி ஆரம்பிக்கிறது ஈஸியாக கட்சி ஆரம்பிச்சிடலாம். அவர் ஒரு கூட்டணி எதிர்பார்க்கிறாரு, அது காங்கிரஸா கூட இருக்கலாம். அது இல்லை, இப்போ இதை கூப்பிட்டாங்கன்னா கட்சி ஆஃபீஸுக்கு போகிறேன், இல்லைன்னா வீட்டில் படுத்துருக்கேன், எனக்கு என்ன ஓகே ரெஸ்ட்டில் இருக்க மாதிரி தான் இருக்கேன். பட்டு கட்டாய ரெஸ்ட்டில் வைக்கக்கூடாதுல்ல. சென்னை சில்க்ஸின் ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி. மீனாட்சி அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச். அட்மிஷன் ஓபன், அப்ளை ஆன்லைன். நீங்க வந்து தனி கட்சி கண்டிருக்கீங்க, பாஜகவில் இருந்திருக்கீங்க, ஸோ கட்சி மாற போறார் காங்கிரஸ்ல இருந்து அப்படின்ற ஒரு பேச்சும் உலவுதே. அப்படி எதுவும் வேற கட்சிகளுக்கு பேச்சு இல்லைன்னா நீங்க பேச்சை கேட்டு உழவு விட்டுருவீங்க போட்டுருக்கு. அப்படி எதுவும் இல்லை, அது மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. காங்கிரஸ் தான், அது மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. நான் நிற்கிறேன்னா தான் சீட்டு இல்லைன்னு கூட நின்று பண்ண என்ன இருக்கு. ஓகே, சீட்டு கிடைக்கலன்னு சொன்ன உடனே ஜெயிக்கிறேன்னா தோக்கிறேன்னா திருச்சி என்னால் போட்டிருக்க முடியாதா? பக்கத்தில் இருக்கிற மயிலாடுதுறையில் போய் போட்டிருக்க முடியாதா? ஓகே, நீங்கள் சொன்ன மாதிரி என்னுடைய பாஸ்ட் ரெக்கார்டுன்னு பார்த்தீங்கன்னா கூட பண்ணி தனியாக தானே நின்று போட்டியெல்லாம் போட்டு தானே இருக்கேன். அதனால எனக்கு அப்போ இல்லைன்னா அப்ப இந்த வரக்கூடிய சாந்தமா இருக்குன்னு தானே அர்த்தம், அர்த்தம். வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் எதுவும் போட்டிடுற ஐடியா இருக்கா? எனக்கு எம்எல்ஏ எல்லாம் எனக்கு ஆர்வம் கிடையாது. ஏன்னா நான் இருந்தாச்சு 6 தடவை இருந்தாச்சு. 6 தடவை சட்டசபையில் இருந்தாச்சு, துணை சபாநாயகர் இருந்தாச்சு, அமைச்சராக இருந்தாச்சு. தமிழ்நாடு சட்டசபையில் மேல் சபையில் மந்திரிங்கிற முறையில் அங்கேயும் பேசலாம். அதனால தமிழ்நாட்டு 2 சபையிலையும் பேசியிருக்கேன். ஓகே, பார்லிமெண்ட்லேயும் 2 சபையிலையும் பேசியிருக்கேன். லோக்சபா, ராஜ்யசபா, சட்டசபா, இனி வந்து ஐக்கிய நாடு சபா தான் பாக்கி இருக்கு. அதனால எனக்கு அந்த மாதிரி தேர்தலில் நின்று தான் ஆகணும்னு ஒன்றும் இது இல்லை, கட்டாயம் இல்லை. அதுவும் அசம்பிளியில் போட்டு எம்எல்ஏ ஆகிதான் இன்னும் கட்டாயம் இல்லை. என் மகன் ராமச்சந்திரன் பாருதான் இல்லை எம்எல்ஏ இருக்காப்புல. பட் அவரை எம்எல்ஏ கொண்டு வரணும், அது இருக்கு. கண்டிப்பாக அவர் எம்எல்ஏ வரணும். அதுக்கு எல்லா ஏற்கனவே இந்த கூட்டணியில் இருக்கும். மறுபடியும் நீங்க எதுவும் ராகுல் காந்தியை சந்திக்கும் போது ராஜ்யசபா அந்த மாதிரி கேட்டிருக்கீங்களா? மாநிலங்களவையில் அதெல்லாம் கேட்கறது வாங்குறது இதெல்லாம் பிரச்சனை இல்லை, அவங்களுக்கு தெரியும். கேட்காமலே அவர் நினச்சா எங்கே வேணாலும் பண்ண முடியும், கட்சியில் பொறுப்பு கொடுக்க முடியும். அதெல்லாம் ராகுல் காந்தி தான் முடிவு எடுக்கணும். ஆனால் ஏதாவது இப்போ கட்சியில் அப்படியே வச்சிருக்க மாட்டார், ஏதாவது செய்வார்னு நானும் நம்புகிறேன். தொண்டர்களும் நம்புகிறாங்க. அதாவது பண்ணால் கட்சிக்கு நல்லது. எனக்கு என்னென்னா இப்போ இதை கூப்பிட்டாங்கன்னா கட்சி ஆஃபீஸுக்கு போகிறேன், இல்லைன்னா வீட்டில் படுத்துருக்கேன், எனக்கு என்ன ரெஸ்ட்டில் இருக்க மாதிரி தான் இருக்கேன். பட்டு கட்டாய ரெஸ்ட்டில் வைக்கக்கூடாதுல்ல, கட்டாய ஓய்வு கொடுக்க முடியாது, கட்டாய ரெஸ்ட்லையும் இருக்க முடியாது. ரெஸ்ட்லேயும் இருக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. அதனால எனக்கு கட்சியில் இருக்கும், அந்த கட்சியில் வேலை பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பை கொடுக்க வேண்டியது கட்சி தலைமையுடைய கடமை. அது அப்படி செய்வாங்கன்னு நம்புகிறேன் நான். ராகுல் காந்தி மேலே எனக்கு இன்னமும் நம்பிக்கை இருக்கு. இப்போ தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா நடிகர் விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. நீங்கள் திமுகவிலிருந்து எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்சும் போது அங்கே சேர்ந்தவர். அப்போ இருந்த எலெக்ஷனோட இதுன்னு சொன்னீங்க. 77 கிட்டத்தட்ட திமுக, அதிமுக, காங்கிரஸ், ஜனதா கட்சி ஒரு 4 முனை போட்டியாக அப்போ இருந்தது. இப்போவும் கிட்டத்தட்ட நாம் தமிழர், இந்த பக்கம் விஜய், அதிமுக, திமுக பிரதான கட்சிகள் ஒரு 4 முனை போட்டியாக தான் இருக்குன்றத சொல்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் விஜயனுடைய அரசியல் வரவு தமிழ்நாட்டில் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்க்குறீங்க? சரி, விஜய் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், அவர் வந்து மக்கள்கிட்ட ஒரு குட்வில்னு பார்த்தீங்கன்னா நல்ல குட்வில்லோட இருக்கார். அதே மாதிரி கமலஹாசன் வந்து நடிகர்னு பார்த்தீங்கன்னா இப்போ எம்ஜிஆர் சிவாஜி மாதிரி. இப்போ எம்ஜிஆர் ஒரு வகையான நடிப்பு, நடிகர் சிவாஜி கணேசன் அது ஒரு வகையான நடிப்பு. 2 பேரையும் நடிப்பால் கம்பேர் பண்ண முடியாது. ஓகே, ஆனால் 2 பேரும் வெற்றியாளர்கள் தான். அதே மாதிரி ரஜினிகாந்த், கமலஹாசன் 2 பேரையும் ஆக்டிங்கில் கம்பேர் பண்ண முடியாது. 2 பேரும் 2 வகையான திறமை, ஆனால் 2 பேரும் வெற்றியாளர்கள் தான். இன்னும் கமலஹாசன் வந்து ஒரு கட்சி ஆரம்பித்து அந்த கட்சியை வந்து ஒரு
வெற்றி கட்சியாக அவரால் மாற்ற முடியல. அந்த மாதிரி சூழ்நிலை வரல. ம். அதே மாதிரி நடிகர் சிவாஜி கணேசன் அவர்களும் கட்சி ஆரம்பித்தார். அவரும் வந்து எம்ஜிஆருக்கு நான் சொன்ன மாதிரி 2 பேரும் பேரலல் தானே. ஆமாம். பட் அவரும் அந்த கட்சியை வந்து போடும்போதே கூட்டணி போட்டார். அது தோல்வியை தான் சொன்னாங்க. அதனால் அவரும் வந்து அந்த நிலையை எட்ட முடியல. அது மாதிரி நிறையா பேர் இங்கே தமிழ்நாட்டில் கட்சி ஆரம்பித்த தலைவர்கள், பாக்கியராஜ் பாப்புலராக இருக்கும்போது கட்சி ஆரம்பித்தார். டி ராஜேந்திர அவர்கள் கட்சி ஆரம்பித்தாங்க. சரத்குமார் தனி கட்சி ஆரம்பித்தார். கார்த்திக் கட்சி ஆரம்பித்தார். நான் கூட ஒரு நடிகர் தான். நான் கூட தான் ஒரு கட்சி ஆரம்பித்தேன். நீங்கள் இருந்தாலும் நீங்கள் வெற்றி பெற்ற ஒரு தலைவர் இல்லை. வெற்றி பெற்றா எம்எல்ஏ எம்பி வெற்றி பெறலாம். ஆட்சியாளர் இல்லை அதான உண்மை சொல்கிறேன். இந்த மாதிரி நிறையா பேர் கட்சி ஆரம்பிக்கிறது ஈஸி. யாரும் கட்சி ஆரம்பிச்சிடலாம். அது மாதிரி. ஆனால் அவர் நான் சொன்ன மாதிரி இப்போ இந்த மாதிரி இந்த டாப்பில் அடுத்த செகண்ட் லெவலில் இருந்தவங்களெல்லாம் விடுங்க. இப்போ டாப்பில் இருந்த ஆளுகள்னு பார்த்தீங்கன்னா யார் சிவாஜி அவர்களை சொல்லலாம், கமலஹாசன் சொல்லலாம். இப்போ விஜயகாந்த் அவர்கள் ஓரளவு விஜயகாந்த் டாப் எதிர்கட்சி தலைவர் கட்சியாக இருந்தார். இன்னும் சொல்ல போனால் இந்த கட்சி ஆரம்பித்த எல்லாரும் இங்கே புதுசாக கட்சி ஆரம்பிச்சவங்களை காட்டினா ஒரு தைரியசாலி அவர். ஏன்னா எப்படி தைரியசாலி சொல்கிறேன்னா அவர் வெற்றிடத்துக்காக காத்திருக்கல. அவர் ஆமாம் ஒரு பெரிய ஆளுமைகள் இருக்கும்போது, கலைஞர் மாதிரி ஒரு மிகப்பெரிய ஆளுமை, ஜெயலலிதா மாதிரி மிகப்பெரிய ஆளுமைகள் இருக்கிற போது இந்த 2 ஆளுமைகளையும் எதிர்த்து கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு தனி அசாத்திய துணிச்சல் வேணும். ஸோ அந்த மாதிரி ஒரு துணிச்சலோடு ஆரம்பித்தார். பர்ஸ் உடலாம் கொண்டு இப்போ இல்லாதனால இருந்தாலும் ஒரு எதிர்கட்சி தலைவர் அளவுக்கு அந்த வளர்ச்சியை வந்தார். கூட்டணி போட்டு தான் வந்தார். அப்கோர்ஸ் இருந்தாலும் அதுவே ஒரு சூழ்நிலையில் கூட்டணி போட்டார். வந்தார்ல கட்சி தலைவர் அளவுக்கு வந்தார் அவர். இப்போ அந்த மாதிரி ஒரு ஈக்குவலாக இருக்கிற அவர்களோட பேசப்படக்கூடிய அந்த அளவுக்கு டாப் ஆக்டர்ஸில் ஒருத்தராக இருக்கக்கூடிய விஜய், அதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது. நிறையா 200 கோடி வாங்குறாரு, 100 கோடி வாங்குறாருங்கிறாங்க. அது இன்கம் டேக்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயம். என்ன கெரியரோட உச்சத்தில் இருந்து கேரியரில் உச்சத்தில் இருக்காரு. வயசு இருக்கு, அவர் வயசாகிடல. சரி, இப்போ இனிமேல் ஒரு படம் வராது, நீ பணம் வராது, படம் ஓடாதுங்கிற ஸ்டேஜில் இருக்கிற வயது முதிர்ச்சி ஆகி வரல. இப்போவும் நடிச்சுட்டே இருக்கலாம். இப்போ என்ன கோடி வாங்குறாரோ அதே கோடியை வாங்கிட்டு அதே மாதிரி வருஷத்துக்கு ஒரு படம் நடித்தாலே போதுமே. 100-200 கோடி ஒரு மனுஷனுக்கு வந்தால் அதை காட்டில் என்ன இருக்குது? ஸோ அதெல்லாம் விட்டுட்டு தான் வராரு. அஃப்கோர்ஸ் துணிச்சலாக வராரு, தைரியமாக வராருன்னு சொல்லணும்னு வச்சுங்க. இந்த கட்சியில் இப்போ திமுக கூட்டணி போட முடியாது. இந்த கூட்டணி ஏற்கனவே நாங்கள் கூட்டணி ஃபுல்லாக இருக்கு. அதனால் அந்த குறைவாக இருக்கிற கூட்டணி ஃபுல்லாகாத கூட்டணி பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே கூட்டணி தான். அதுக்குள்ளே போக மாட்டேன்ட்டார். பிஜேபி இல்லைன்ட்டார். இப்போ சமீப காலத்தில் ஏடிஎம்கேக்கு நம்ம போகிறது இல்லைன்னு சொல்லிட்டாரு. டிஎம்கேக்கும் போக மாட்டேன்ட்டார். டிஎம்கே வந்தாலும் இங்கே இடமும் இல்லை, அவர் வர முடியாது. அவர் எங்கே அக்கமடேட் பண்ண முடியும்? டிஎம்கே எதிர்த்து தான் அவர் அரசியல் எதிர்த்து தானே பண்ணுறாரு அவர். அப்கோர்ஸ் அவர் இன்னும் காங்கிரஸ் திட்டினது கிடையாது. அவர் ஒரு கூட்டணி எதிர்பார்க்கிறாரு. அது காங்கிரஸாக கூட இருக்கலாம். அது இல்லை, அவர் எதிர்பார்க்கலாம். பட் நாங்கள் தான் ஏற்கனவே ஒரு கூட்டணியில் இருக்கோம். ஏற்கனவே திமுக கூட்டணியில் தான் நாங்கள் இருக்கோம். அதனால அந்த பிரச்சனை இல்லை. பட் ஏதோ ஒரு சாஃப்ட் கார்னர் அவருக்கு இருக்கா இல்லையா தெரியாது நமக்கு. காங்கிரஸ் இது வரைக்கும் திட்டலை அவர் இல்லையா. காங்கிரஸோட போக மாட்டேன்னு இது வரைக்கும் சொல்லலை. எந்த பேட்டிலையும் போக மாட்டேன்னு சொல்லவே இல்லையா. அவர் பாஜகவை தான் விமர்சிக்கிறார். பாஜக ஆல் இண்டியா லெவலில் பாஜக தான் விமர்சிக்கிறார், காங்கிரஸை விமர்சிக்கிறது கிடையாது. ஆல் இண்டியா லெவலில் 2 தானே கட்சி. பாக்கி ஆல் இண்டியா கட்சி என்ன? இப்போ முலாயம் சிங்கோ, லல்லுவோ, மாயாவதியோ, மம்தாவோ இது எல்லாமே ஸ்டேட் பார்ட்டிஸ் தானே. ஆல் இண்டியா சரத்பவாரோ இப்போ இந்தியாவில் இருக்கிற எல்லா கட்சியும் ஆளக்கூடிய அளவு கம்யூனிஸ்டுகளும் இல்லை. கம்யூனிஸ்டும் அந்த மாதிரி ஆல் இண்டியா பார்ட்டியாக இருக்கலாம். பட் ஆட்சிக்கு வரீங்க சொன்ன மாதிரி ஆளக்கூடிய அளவுக்கு இல்லை அது. அதனால் இது 2 தானே ஆல் இண்டியா லெவலில். அதில் ஒன்று அவர் கடுமையாக எதுக்குறாரு, இன்னொன்றை பற்றி பிரச்சனை பண்ணுற பேசுறதே இல்லை. ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையாக அவர் தனியாக போகிற சூழ்நிலை இப்போ இருக்குது. அந்த தோற்றம் இருக்குது. அது உண்மையா இல்லது அதுலேயும் கடைசி நேரத்தில் வந்து இன்னொரு 7-8 மாதம் கட்சியை கொஞ்சம் டெவலப் பண்ணிக்கிட்டு கடைசியில் ஜனவரிக்கு மேலே கூட்டணி வேறு ஏதாவது முடிவெடுத்து பண்ணுவாரா, அது கடவுள் தான் தெரியும், அல்லது அவருக்கு தான் தெரியும். அதுலேயும் சில பேருக்கு சந்தேகப்பட்ட ஆள்களும் இருக்காங்க. இப்படியே போவாரா, இப்போவே கூட்டணின்னு சொன்னால் வரத்து நின்று போயிடும் உள்ள ஆட்கள் வர்றது. அதனால இல்லைங்க தனியாக போவேன்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு ஜனவரிக்கு நேரம் தேர்தல் அறிவித்த உடனே எனக்கு பிரதானம் வந்து நான் வந்து இப்போ ஏதோ ஒன்று சொல்லிட்டு எனக்கு இலக்கு அடுத்த தேர்தல் தான் சொல்கிற அரசியலில் இதெல்லாம் சகஜமாப்பாங்கிற மாதிரி இதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. அது அப்படி பண்ணுவாரா பண்ணலையா, நான் சொன்ன மாதிரி அது கடவுளுக்கும் அவருக்கு தான் தெரியும். அதுலேயும் அப்படி பண்ணலைன்னு வச்சுக்குவோம். அவர் சொல்கிறத முழுமையாக நம்புகிறோம்னு வச்சுக்குவோம்.
தனியாக தான் போகிறேன் அப்படின்னு தனியாக நிற்கிறார். அப்போது இனிமே தான் அவர் தேர்வு எழுத பரீட்சை எழுத போகிறார். ஓகே. பரீட்சையில் அவர் எவ்வளோ மார்க் ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணுறாரா, அட்லீஸ்ட் பாஸே பண்ணுறாரா, ஃபெயில் ஆகிறாரா, இதெல்லாம் அந்த பரீட்சைக்கான ப்ரிப்பரேஷன் காலம் இது. ஓகே. இன்னும் ஒரு 6-7 மாதம் எக்ஸாமுக்கு படிக்கிற மாதிரி. இப்போ மார்ச் ஏப்ரலில் எலெக்ஷன் பரீட்சை எழுத போகிறதுக்கு முன்னால் இருக்கிற இந்த காலத்தை எப்படி பயன்படுத்த போகிறார்கள், காலம் எப்படி அவரை பயன்படுத்த போகிறது, மக்களை எப்படி அவர் பார்க்க போகிறாரு, மக்கள் இவரை எப்படி பார்க்க போகிறாங்க. ஸோ இது முடிஞ்சு தேர்தல் வந்த பிறகு தான் யாரும் நான் மட்டும் இல்லை, என்னுடைய 50 வருஷ அனுபவத்தில் சொல்கிறேன், அவ்வளோ தனியாக நின்று வெற்றி பெறங்கிறது அவ்வளோ எளிதான விஷயம் கிடையாது. சரி, நெட்டில் ஆள் சேர்க்குறதோ, கம்ப்யூட்டரில் ஆள் சேர்க்குறதோ, இப்போ நீங்கள் எல்லாருமே 2 கோடி தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. எந்த கட்சி இப்போ அவர் கட்சியுமே 2 கோடி பேர் எழுதிக்கிட்டு இருக்கோங்கிறாங்க. திமுக அதிமுக ஏற்கனவே 2 கோடி 3 கோடியெல்லாம் பல வருஷத்துக்கு முந்தைய தாண்டி வச்சுக்கிறாங்க. இப்போ எங்களை கேட்டிங்கன்னா நாங்களும் 1 கோடி மேலே 1.5 கோடி 2 கோடி வச்சுருந்தோம். காங்கிரஸ் தமிழ்நாட்டில் இருக்க ஒரு ஜாதியில் இருக்க மக்கள் தொகை சொல்கிற மாதிரி அந்த ஜாதி தலைவர்கள் கேட்டிங்கன்னா எல்லாரும் 2 கோடி 1.5 கோடி, அதுவே 100 கோடி வந்துடும். அப்படின்னா அதுவே பார்த்தீங்கன்னா 100 கோடி வந்துடும். ஜாதி ரீதியாகவும் 100 கோடி வந்துடும், கட்சி ரீதியாகவும் 100 கோடி வந்துடும். பட் அது யதார்த்தம் இல்லை. ஸோ அதனால் அதுகளை நம்பிக்கிட்டு அந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்பியோ வந்து ஆட்சி வந்துடும் வராதுன்னு சொல்ல முடியாது. பட் நீங்கள் சொன்ன மாதிரி இது வந்து ஒரு 4 மணி போட்டிங்கிறது அதுக்கான வாய்ப்பு இருந்துச்சுன்னா இந்த கூட்டணியில் எங்களுக்கு தான் வாய்ப்பு ஜாஸ்தி இருக்குன்னு நான் நினைக்கிறேன். திமுக காங்கிரஸ் கூட்டணி தான் யதார்த்தமான, எனக்கு கட்சியினுடைய எண்ணிக்கை அடிப்படையில், கட்சியினுடைய பலங்கள் அடிப்படையில் இப்போ இந்த 5 வருஷத்தில் இருக்கிற திமுக ஆட்சியினுடைய சாதக பாதகங்கள்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரீச்சபிளாக இருக்குது. முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் ஒரு ரீச்சபிள் முதலமைச்சராக இருக்கார். இப்போ ஜெயலலிதா அவர்கள் கடைசி காலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா உடம்பு சரியில்லாமல் போய் அவங்களால எங்கே போக முடியல. அதே மாதிரி ஈவன் கலைஞரும் கடைசி காலங்களில் சுத்த முடியல. புரட்சி எம்ஜிஆருமே கடைசி காலங்களில் சுத்த முடியல. எல்லாமே 2-3 வருஷம் இந்த லாஸ்ட்டு பீரியடுகளில் பார்த்தீங்கன்னா உடலில் குன்றியதால் சுத்த முடியலை. ஆனால் சமீப காலங்களில் அதிகமாக வந்து மாவட்டங்கள் ரீதியாக அங்கங்கே போக, மக்களை சந்திக்க, சுற்றுப்பயணம் போக இருக்கிற முதலமைச்சராக இருக்கிறவர் வந்து அப்கோர்ஸ் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அதிகமான சுற்றுப்பயணங்களை மேற்கொண்டு மாவட்டமாக போயிட்டுருக்காரு. வர அட்லீஸ்ட் எங்காவது ஒரு மாவட்டத்துக்கு போகிறாரு, மக்களை 4 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் நடக்கிறாரு, மக்களை நேரடியாக போய் சந்திக்கிறாரு. இது மாதிரி இதுக்கு முந்தைய சமீப காலங்களில் இந்த மாதிரி இதுக்கான வாய்ப்பு அவங்களுக்கு இல்லாமல் போச்சு. ஏன்னா உடம்பு சரியில்லாதனால அவங்க பல பேர் கடைசி காலங்களில் பண்ண முடியல. இந்த மாதிரி நல்லா இருக்கிற முதலமைச்சர்கள் கூட மற்ற மாநில முதலமைச்சர்கள் நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா இவரளவுக்கு வந்து மக்களோட மிக்ஸ் பண்ணி நிறைய பேர் போகிறதுக்கு. ஸோ அதனால் அவர் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நான் 50 வருஷம் அனுபவத்தில் நான் என்ன சொல்கிறேன்னா, அவர் வந்து முதலமைச்சர் வந்து ஒரு நல்லா தான் ஒர்க் பண்ணுறாரு. ஸோ அமைச்சர்களில் நல்ல அமைச்சர்கள் இருப்பாங்க, கெட்ட அமைச்சர்கள் இருப்பாங்க, எல்லா மந்திரி சபையிலையும் இருப்பாங்க, எல்லோரும் இருப்பாங்க. எல்லாரும் மகாத்மா காந்தி புனிதர்களாக இருக்கவும் முடியாது, ஆனால் எல்லாரும் மோசமாக இருக்காங்கன்னு சொல்ல முடியாது. எல்லாம் மிக்ஸாக தான் இருக்குன்னு வச்சுங்களேன். அதில் அதுக்குள்ளே வேண்டிய எல்லாம் வச்சுக்கிறதோ நீக்கிறதோ போட்டுக்கிறதோ இதெல்லாம் முதலமைச்சர் ப்ராரகேட்டிவ். அவர் யாரை வச்சுக்கணும், யாரை போக சொல்லணும், இதெல்லாம் அவருடைய விருப்பத்துக்கு ஏற்ப நடக்கிறதா எந்த முதலமைச்சர் இருந்தாலும். எதுக்காக சொல்ல வரணும், இப்படி கம்பேரிட்டிவாக நீங்கள் வந்து மற்ற மாநிலங்கள், தமிழ்நாட்டில் இருக்கிற முன்னாள் இருந்த நிலைகள் இதெல்லாம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இந்த ஆட்சியை மாற்றி தான் ஆகணும்னு மக்கள் நினைக்கிறாங்கன்னு நான் நினைக்கல என்னை பொறுத்த வரைக்கும். பட் தேர்தல் அதுக்காக வந்து ரொம்ப ஈஸியாக வாக்கு வர ஈஸியாக இருக்கும்னு சொல்கிறதுக்கும் நான் தயாராக இல்லை. இன்னும் 4-5 மாதம் தானே இருக்குது. ஆமாம். அதனால் வந்து தேர்தலில் வந்து கடினமாக தான் இருக்கும். எங்களுடைய கூட்டணி பலம் இருக்குது, ஆட்சி அதிகாரங்கள் இருக்குங்கிறது செகண்டரி, அது 2வது விஷயம். அதனால் வந்து எலெக்ஷன்ஸ் டஃப்பாக தான் இருக்கும். ஆனால் வெற்றி வாய்ப்பு எங்களுக்கு கூடுதலான வெற்றி வாய்ப்பு எங்களுடைய திமுக காங்கிரஸ் உள்ளிட்ட எங்களுடைய கூட்டணி தான் அதிகமாக இருக்கிறது அப்படின்னு நான் மனப்பூர்வமாக நம்புகிறேன். நீங்கள் கம்மிங் டு எகைன் விஜய் பொறுத்த வரைக்கும் அந்த விஜய் வந்து இன்னும் வந்து இப்போ அலுவலகத்திலே இருந்து ஆஃபீஸ்லேயே இருந்து கட்சி நடத்த முடியாது. ஸோ அவர் வெளியே போகிறேன்னு சொல்லிட்டு இருக்காரு. எப்படி போகிறாரு, போகும்போது மக்கள் எப்படி ரிசீவ் பண்ணுறாங்க, மக்கள்கிட்ட என்ன மெசேஜ் இவர் கொண்டு போகிறாரு. ஸோ அந்த மாதிரி இதில் பல விஷயங்கள் இருக்கு இல்லையா. ஒரு 5-6 மாதங்கிறது ஒரு கணிசமான மாதங்கள் இருக்குது. அதில் செயல்பாடுகளை பொறுத்து மக்களுடைய எதிர்பார்ப்பு ஏற்பு எப்படி இருக்கிறத பொறுத்து தான் வெற்றி தோல்வி அமையும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே, இப்போ நீங்கள் ஒரு 50 ஆண்டு கால அரசியல் அனுபவத்தில் நீங்கள் எம்ஜிஆரையும் பார்த்துருக்கீங்க, ஜெயலலிதாவும் பார்த்துருக்கீங்க. உங்களுடைய நண்பர் ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வரலன்னா கூட
96ல் அவருடைய வாய்ஸ் எந்த அளவுக்கு திமுக கூட்டணிக்கு பலம் சேர்த்தது அப்படிங்கிறது தெரியும். அந்த சூழ்நிலையில அவர் கட்சி ஆரம்பிச்சிருந்தா சிஎம் ஆகியிருப்பாருன்னு இன்னும் நம்பிக்கிட்டு இருக்கிற ரசிகர்களும் அரசியல் விமர்சகர்கள் கூட நம்ம சொல்றவங்க இருக்காங்க. ரஜினிகாந்த் அவர்களுக்கு எவ்வளோ பெரிய செல்வாக்கு இருந்துச்சுன்னா, நரசிம்மராவ் பிரதமர் அவரே இவருக்காக காத்துக்கிட்டு இருந்தார். அவர் வீட்டில் நரசிம்மராவ் ரஜினிக்காக காத்திருந்தார். நரசிம்மராவ் பிரைம் மினிஸ்டர் நரசிம்மராவ் ரஜினிகாந்துக்காக அவர் வீட்டில் சாயங்காலம் காத்துட்ருக்காரு. டெல்லியில் அசோகா ஹோட்டலில் நான் தங்கியிருக்கேன். ரஜினிகாந்த் அவர்கள் ஷூட்டிங்கில் வேறு ஸ்டேட்டில் இருக்கார். மூப்பனார் குமரி அனந்தன் தலைவர் மூப்பனார் அங்கே டெல்லியில் இருக்கார். ஸோ நான் ரஜினிகாந்த் அவர்கள் டெல்லிக்கு நானும் கூப்பிட்டு மூப்பனாரும் கூப்பிட்டு ரஜினிகாந்த் டெல்லிக்கு வராரு. அசோகா ஹோட்டலில் எனக்கு நான் ஒரு ரூமில் தங்கியிருக்கேன். எனக்கு நான் அடுத்த ரூமில் தான் ரஜினிகாந்த் வந்து தங்குறாரு. ஓகே. காலையில் குமரியானந்தன் சாயங்காலம் குமரியானந்தன் வராரு. நானும் இந்த குழந்தை மாநில தலைவர் குமரியானந்தன் நானும் தான் கூட்டிகிட்டு போகிறோம். ரஜினிகாந்தை காரில் அவருக்கு ஒன்றா போகிறோம். நரசிம்மராவ் பிரைம் மினிஸ்டர் வீட்டில் அவரை நிறுத்தி சர்ச் கீழ்ச்சி பண்ணி பிஎம் வீட்டில் பண்ணுவாங்கல்ல, அதெல்லாம் பண்ணால் அவர் அப்செட்டாக இருக்கிறதுக்காக எல்லா கேட்டுமே திறந்துருக்கு. காரு சொயின்னு நேரம் போகுது. போய் போர்ட்டிகோவில் தான் கார் போய் நின்றுச்சு. அங்கே மூப்பனார் நின்று ரிசீவ் பண்ணுறாரு எங்கள் பிஎம் வீட்டில். அப்படி உள்ளே கூட்டிகிட்டு போய் நானும் மூப்பனார் குமரியானந்தன் 3 பேர் தான் உள்ளே போனோம். காஃபி குடித்த உடனே அவங்கள்ட்ட தனியாக பேசிட்டோன்ட்டு நாங்கள் வந்து பிஏ ரூமில் நானும் மூப்பனார் குமரியானந்தன் 3 பேர் வந்து உட்காந்துருக்கோம். இவரும் ரஜினிகாந்தும் நரசிம்மராவும் பேசியிருக்காங்க. 10-15 நிமிஷம் ஒரு நிமிஷம் இருக்கும், 20 நிமிஷம் பேசியிருப்பாங்க. பேசின உடனே திருப்பி எங்களை எல்லாம் கூப்பிட்டாங்க, உள்ளே போனோம். நரசிம்மராவ் வந்துருச்சு கும்பிடு போட்டு போயிட்டார். திருப்பி வரும்போது நானும் ரஜினிகாந்த் தான் வர்றோம் ஹோட்டலுக்கு. மூப்பனாரும் குமரியானந்தன் அங்கேருந்தே போயிட்டாங்க. ரஜினிகாந்த் வாஸ் நாட் ஹாப்பி, கொஞ்சம் அப்செட்டாக இருந்தார். அப்போ என்னன்னு வந்து ரூமில் வந்தோன்னு கேட்டேன். ஸோ ரஜினிகாந்த் சொன்னார், இல்லை இந்த அலையன்ஸ் வந்து அப்படி தான். ஏன்னா ரஜினிக்கு எனக்கு என்ன ஒரு ரஜினியை என்ன பாராட்டி சொல்லியிருக்காரு. நாங்கள் என்ன பேசிக்கிட்டாலும் பேசுனா ரகசியத்தை காப்பாற்றுவார், வெளியே சொல்ல மாட்டாருன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் இது வந்து ரகசியம் இல்லை, இதை சொல்லலாம். இது பத்திரிகையெல்லாம் வந்தது. அவர் சொன்ன ரகசிய செய்தியை நான் ஒன்றும் சொல்லலை, நடந்த நிகழ்ச்சியை தான் சொல்கிறேன், அதனால் சொல்கிறேன். அப்போ என்ன சொன்னார்னா, இது மாதிரி நரசிம்மராவ் வந்து இல்லை அவர் வந்து இந்த அலையன்ஸ் வந்து நான் தனியாக காங்கிரஸ் போக முடியாது, நான் திமுகவோட அலையன்ஸ் போனேன். அப்போ வந்து ஜெயின் கமிஷன் இருந்த நேரம். அதனால் இப்போ இந்திரா காந்தி அம்மா உள்ளே இல்லை, வெளியே இருக்காங்க, கேசரி தலைவராக இருக்கார். அதனால் நான் திமுகவோட அலையன்ஸ் போட்டால் என்ன க்ளோஸ் பண்ணிடுவாங்க சோனியா காந்தி அம்மா. அதனால் நான் போட முடியாது. நரசிம்மராவ் ஸ்டேட்மெண்ட் அது. அதனால் காங்கிரஸ் தனியாக நிற்கிறதுக்கு அளவுக்கு போதுமான பலம் கிடையாது. நீங்கள் கட்சி ஆரம்பிங்க, உங்களை ஆதரிக்கிறேன்னா நீங்கள் முதலமைச்சராக வாங்கன்னு சொன்னார் நரசிம்மராவ். காங்கிரஸ் உங்கள் கூட கூட்டணி வைக்கும், காங்கிரஸ் உங்களுக்கு கூட்டணி வைக்கும். இல்லை நீங்கள் காங்கிரஸுக்கு வந்து ஓப்பனாக பிரச்சாரம் பண்ணுங்க, நான் காங்கிரஸ் தனியாக நிற்கிறேன். காங்கிரஸ் மட்டும் விட்டுட்டு போக முடியாது. நான் அது அதர்வைஸ் நான் வந்து அதிமுக தான் போட்டான்னு ஒரு வழி இல்லைன்னு அவர் சொன்னார். அது ரஜினிகாந்த் அவர்களுக்கு ரஜினிகாந்த் அவர் சொன்ன பாயிண்ட்ஸ் அவ்வளோ. அந்த அளவுக்கு ரஜினிகாந்த் அவர்களுக்கு அரசியல் ரீதியாக அவர் நினச்சிருந்தானே நான் ஆரம்பிக்கிறேன்னு ஆரம்பிச்சுக்கலாம். அவர் சொன்னார், இல்லை நான் வந்து கட்சியெல்லாம் ஆரம்பிக்க போகிறதில்ல, இப்போ டைமும் இல்லை, அது எலெக்ஷன் டைம். எலெக்ஷன் டைம் அந்த மாதத்தில் அடுத்த மாதம் இந்த மாதமும் எலெக்ஷன் அப்போ தான் போய் பேசிகிட்டு இருக்கோம். அப்போ எப்படி கட்சி ஆரம்பித்து பண்ண முடியும்? அதனால் நான் பிரச்சாரத்துக்கும் வர்றதுக்கு நான் தயாரில்லை அப்படின்ட்டார். ஆனால் நான் குரல் கொடுக்குறேன். அதன் பிறகு ஜெயலலிதாவுக்கு எதிராக நான் வந்து கருத்து ஜெயலலிதா வரக்கூடாதுன்னு நான் சொல்லுவேன், பிரச்சாரம் பண்ணுவேன், டிவி பத்திரிகைலாம் கொடுக்குறேன்னு சொன்னார். அவர் நரசிம்மராவ் சொல்லிட்டாரு, எனக்கு இது போதாது, பத்தாது அப்படின்ட்டாரு. ஸோ அதனால் அவர் தெரிஞ்சு போச்சு. இல்லை அப்போ நரசிம்மராவ் வந்து வெளியே வர போகிறதில்ல, அதிமுகவில் தான் அலையன்ஸ் போட போகிறாருங்கிறது கன்ஃபார்ம் ஆகி போகிறது. அவர் வராரு, வெளிநாடெல்லாம் போய்ட்டுறாரு. தொடர்ச்சி அதுக்கு பிறகு வந்துட்டு இமயமலை போனார், அமெரிக்கா போனார். அப்புறம் எலெக்ஷனில் வந்து மூப்பனார் வெளியே வந்து கட்சி ஆரம்பிக்கிறாரு. கட்சி ஆரம்பித்த பிறகு ரஜினிகாந்த் திரும்பி வராரு. அப்போ தான் திருப்பி ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்தால் கடவுளால் கூட காப்பாற்ற முடியாது தமிழ்நாடுலாம் சொன்னார் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுத்து அவருடைய வாய்ஸ் வந்து அது அந்த கூட்டணிக்கு வந்து வெற்றிக்கு அப்கோர்ஸ் அது வெற்றிக்கு அதுவும் காரணமாக இருந்துச்சு. தமிழ் மாநில காங்கிரஸ் பெரிய வெற்றி. அப்படியெல்லாம் செல்வாக்காக இருந்து அவர் ஆரம்பிச்சிருந்தாருன்னா அரசியல் ஆர்வம் ஈடுபாடுலாம் அவருக்கு இருந்தது. பட் அவர் அதுக்கு பிறகு இந்த ப்ராசஸில் இருக்கிற போது ஒரு உடல்நிலை சரியில்லாமல் போனது மிகப்பெரிய காரணம். இப்போ கொரோனா அதுக்கு பிறகு அவருடைய ஹெல்த்து, கொரோனாவை தாண்டி அவருடைய ஹெல்த்து பாதிக்கப்பட்டு திருப்பி கடவுளுக்கு கிருபையில் பொழைச்சி தானே வந்தார். ஆமாம்.
அதனால் அதுக்கு பிறகு அவர் வந்து அவரே அந்த இன்ட்ரெஸ்ட்டை லூஸ் பண்ணிட்டாரு. ரெண்டாவது நீங்கள் வந்து எனக்கு நல்ல நண்பர் தான் அவர். ஆமாம். பட் அரசியல் எப்படின்னா நீங்கள் பணம் இல்லாமல் கட்சியில் நடத்த முடியாது. இன்னைக்கு பணம் ரொம்ப முக்கியம். ஒரு கட்சி சும்மா நடத்துறது நடத்திட்டு இருக்கலாம், அல்லது 4 சீட்டு 3 வாங்கிட்டு 3 சீட்டு வாங்கிட்டு நடத்துகிற கட்சிகள் நடத்திட்டு இருக்கலாம். ஆட்சிக்கு ஒரு கட்சி வரணும்னா இன்றைய சூழ்நிலையில் இந்திய அரசியலில், தமிழ்நாடு அரசியலில் ஆயிரக்கணக்கான கோடி பணம் இல்லாமல் ஒரு கட்சி ஆட்சிக்கு வர முடியாது, வரவே முடியாது. அதுதான் இப்போ திருப்பியும் சொல்கிறேன், ஆயிரக்கணக்கான கோடிகள் இல்லாமல் செலவு பண்ணாமல் ஒரு அரசியல் கட்சி ஆட்சி அதிகாரத்துக்கு வர முடியாது. தமிழ்நாட்டிலையும் முடியாது, ஆந்திராவில் முடியாது, கேரளாவில் முடியாது. கேரளாவில் முடியும், கேரளாவில் முடியும். கோர்ஸ் அந்த மோசமாக இல்லை, கேரளா அவ்வளோ மோசமாகலை இல்லை. தெலுங்கானா, ஆந்திரா, கர்நாடகா, ஈவன் வடநாட்டுகள் இந்த அளவு இல்லாட்டினாலும் அதுக்கு அங்கேயும் பணம் தேவை. பணம் இல்லை. ஸோ இப்போ தமிழ்நாட்டில் அதிகமாக தேவைங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. ஆந்திரா, தெலுங்கானா மாதிரி ஆயிடுச்சு தமிழ்நாடு. ஓட்டுக்கு பணம் கொடுத்து அந்த மாதிரி சூழ்நிலை அவர் எங்கே ஆயிரக்கணக்கான கோடிக்கு அவர் எங்கே போவார் ஒரு கட்சி ஆரம்பிச்சு? ஸோ ரஜினிகாந்த் வராததுக்கு இதுதான் அதுவும் ஒரு காரணம்னு சொல்கிறேன். அப்போ நம்ம ஒரு உடல்நலம் இந்த மாதிரி சூழ்நிலையில் அவர் வரல, அவ்வளோதான். இல்லை இருந்தாலும் இப்போ நீங்கள் சொன்னீங்களே இதெல்லாம் இன்றைக்கு இருக்கிற தலைமுறையினருக்கு தெரியாது. அவ்வளோ செல்வாக்கோட ஒரு பிஎம் காத்திருந்து நீங்கள் ஆரம்பித்தா கட்சி ஆரம்பித்தா நாங்கள் கூட்டணி வரோம்னு சொல்லி அப்புறம் அவர் பல்வேறு காரணங்களால் அன்னைக்கு அவரும் கெரியருடைய உச்சத்தில் இருந்த பாஷாவுடைய வெற்றி அவர் தொடர்ச்சியாக இன்னைக்கு 30 ஆண்டுகள் அதுக்கு மேலே இன்னைக்கும் சூப்பர் ஸ்டாராக 1000 கோடி வசூலை நோக்கிலாம் படம் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இப்படி நிறைய பேர் வந்து கட்சி ஆரம்பிக்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. விஜயகாந்த் அவருக்கு உண்மையிலேயே ஆசை இருந்தது, ஒரு துணிச்சல் இருந்தது. 2006 வெற்றிடத்துக்காக காத்திருக்காமல்லாம் அவரும் ஆரம்பிச்சு அதையும் பார்த்து. இப்போ நான் சொன்ன பணம் பற்றி சொன்னேன். பணம் ஒவ்வொரு தேர்தலையும் கூடிக்கிட்டே இருக்கு. இப்போ நாங்கள் 77 எலெக்ஷன் நிற்கும் போது 1 லட்ச ரூபா கூட செலவாயிருக்காது. இப்போ அப்படி கிடையாது. இப்போ நீங்கள் வந்து இந்த தேர்தலில் இப்போ 5 வருஷத்துக்கு முந்தி இருந்ததை காட்டினா அதுக்கு முந்தி 5 வருஷம் குறைச்சி, அதுக்கு முந்தி 5 வருஷம் குறைச்சி, அதுக்கு முந்தி 5 வருஷம்னு பார்த்தீங்கன்னா அப்படி குறைச்சின்னு போகலாம். முன்னோக்கி வந்தீங்கன்னா அதை விட இது கூட, அதை விட அது கூட, போன தேர்தல் அடுத்த தடவை கூடுதல் மாதிரி ஒரு தேர்தலுக்கு இந்த தேர்தல் அந்த தொகுதியில் வந்து செலவுகள் வந்து கூடிட்டு இருக்கு. வேட்பாளர் அதிகமாக செலவு பண்ண வேண்டியிருக்கு, இல்லைன்னா அந்த கட்சி செலவு பண்ண வேண்டியிருக்கு. அது மாதிரி ஒரு மோசமான ஓட்டுக்கு பணம் கொடுக்குற ஒரு கேவலமான சூழ்நிலைகள். அது மாதிரி இது வந்து நான் திருப்பியும் சொல்கிறேன், கேவலமான சூழ்நிலை தான் அது இருக்கு. ஓட்டு அப்புறம் தியாகம், கட்சிக்கு வேலை பார்த்தாங்க, தொகுதியில் போய் அலைஞ்சாங்க, சுற்றுனாங்க, பார்த்தாங்கலாம் வந்து அது அதில் என்ன அர்த்தமே இல்லாமல் போகுதில்ல. எவன் கூட கொடுக்குறான் அவன் ஜெயிக்கிறான் அப்படின்னா என்ன ஜனநாயகம் அது? அதில் தியாகத்துக்கோ சாக்ரிஃபைஸுக்கோ உழைப்புக்கோ இல்லை. அதுதான் இந்த மாதிரியான பணம் பிரதானமான ஒரு சூழ்நிலையில் இன்னைக்கு அரசியலுமே வேற மாதிரி மாறி இருக்க சூழ்நிலையில் விஜய் வந்திருக்கிற அரசியலுக்கு இப்போ அவர் சொல்கிற பாணியில் நான் கெரியரோட உச்சத்தை நான் இவ்வளோ சம்பாதிக்கிறேன் அதை விட்டுட்டு வரேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாரு அப்படின்னா அவர் இன்னும் வெளிப்படையாக யாரையும் தாக்கி பேச மாட்டாருன்ற விமர்சனம் இருக்குது. அவர் பின்னாடி பிஜேபி இருக்காங்க, அவருக்கு ஒய் பிரிவு பாதுகாப்புலாம் கொடுக்குறாங்கன்ற மாதிரி விமர்சனங்களும் இருக்குது. வேற மாதிரி பின்னால் இருக்கக்கூடிய அழுத்தத்தினால தான் வராரு. நீங்கள் சொல்கிற மாதிரி 50 வயசு தான் ஆகுது, ஒருவேளை தோல்வினா கூட மறுபடியும் சிரஞ்சீவி மாதிரி மறுபடியும் படம் நடிக்க போயிடலாம் அப்படின்ற எண்ணத்தில் வராரா, இல்லை உண்மையிலேயே அவர் ஆர்வத்தில் தான் வராரு, ஒரு அரசியல் ஆர்வம் இருக்குது அவருக்கு அதனால தான் வராருன்னு பார்க்குறீங்களா? இந்த இல்லைங்க, அவர் அரசியல் ஆர்வம் இருக்கிறனால தான் வரலாம், வேற விஷயம். ஆனால் பிஜேபி சொல்லி தான் அவர் வர்றாருன்னா பிஜேபி என்னது கூட்டணியிலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கே. அதான் நான் சொன்னேன், அது ஜனவரிக்கு மேலே தான் போகிறாரா இல்லையான்னு தெரியும். பட் கொள்கை ரீதியாக நான் பிஜேபியை எதுக்குறேன்னு சொல்லிட்டு இருக்கிறதுனால அது உண்மையிலே அதை கடைப்பிடிச்சாருன்னு வச்சுங்க, ஒரு ரிஸ்க் எடுத்துக்கிட்டு தான் வராருன்னு அர்த்தம். ஏதோ ஒரு நம்பிக்கையில் ஒரு ரிஸ்க் எடுத்துக்கிட்டு தான் வராரு, அப்படிதானே? அப்படி. பட் அதே நேரத்தில் நான் அது வெளிப்படையான உண்மை. அவர் வயசுக்கு அவர் வாங்குகிற சினிமாவில் வாங்குகிற சம்பளத்துக்கு அவர் ஜெயிக்கலை அப்படின்னா சினிமாவுக்கு தான் போவார், வேற எங்கே போவார்? வீட்டில் படுத்தா இருப்பார்? படம் நடிக்க அவர் கம்பெனியில் ஒரு படம் நடத்திட்டு வருஷத்துக்கு 100 கோடி வந்தாலே போதுமே அவருக்கு. அதையும் விட்டுட்டு வீட்டில் உட்காந்துருப்பார், போதான் செய்வார். இல்லை இதுங்கிறது சாதாரண நான் சொல்கிறது இல்லை. அவருக்கு அவர் எதிர்பார்க்குற மாதிரி நம்புகிற மாதிரி ஆட்சி வர முடியுதா, முதலமைச்சர் வர முடியலாங்கிறதெல்லாம் அவர் கனவு காணலாம், ஆசைப்படலாம், அதுக்கு முயற்சிக்கிறாரு. அது வேறு விஷயம். நான் சொல்கிற மாதிரி அது ஜனங்கள்கிட்ட தான் இருக்குது, மக்கள் தான் எஜமானர்கள். என்னை பொறுத்த வரைக்கும் அதுக்கு வந்து ஒரு தேர்தலில் ஒரு தனியாக போய் நின்று முதலமைச்சர் வாய்ப்பு வந்து எங்களுடைய கூட்டணி பலமான கூட்டணி, எங்களுடைய கூட்டணி கட்டமைப்பு, இந்த கூட்டணியை மீறியெல்லாம் வர்றது கஷ்டம். அது யதார்த்தம் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஓகே.
அதிமுக கூட்டணியே வர்றது கஷ்டங்கிற போது அப்புறம் அதையும் தாண்டி 3ஆவதுல இருக்கிற இவர் வந்து 2ஆவதுல வந்து தானே 1ஆவதுக்கு வரணும். ம். அதனால் இன்னும் அவர் 2ஆவதுக்கே வரலையே. இப்போ வரைக்கும் வந்து திமுக, அதிமுக 3ஆவது தான் விஜய்னு வச்சுக்கலாம். இப்போ அப்படி பார்த்தீங்கன்னா ம். அப்படி 3ஆவதுன்னு பார்த்தா நாங்கள் காங்கிரஸ் தான் 3ஆவதுன்னு சொல்லணும். ஓகே. என்ன ஆமா, ஆல் இண்டியா ஆமா. பார்ட்டி தமிழ்நாட்டில் பாரம்பரியமான கட்சி, நாங்கள் தான் இப்பவும் 3ஆவது. 18 எம்எல்ஏக்கள் வச்சிருக்கீங்க. 18 எம்எல்ஏ வச்சுருக்கோம், 10 எம்பி எம்எல்ஏ வச்சுருக்கோம். யதார்த்தமாக நாங்கள் தான் 3ஆவது கட்சி. ஆமா. ஆனால் அவர் சொல்கிற கணக்கு எங்கிட்ட 2 கோடி பேர் உறுப்பினர் இருக்குன்னு அவங்க சொல்லிட்டு இருக்கிறதுனால சொல்கிறேன். அப்படியே அது ஏற்றுக்கிட்டு சொன்னால் கூட ம். அதில் நாங்கள் 3ஆவதுன்னா அவர் பிஜேபி நாங்கள் 4க்கு வந்துருவோம்பாங்க. ஓகே. அப்போ 4ஆவதோ 5ஆவதா இந்த மாதிரி இருந்து ம். நான் எடுத்த உடனே 1ஆவது வந்துடுவேன், ஃபர்ஸ்ட்டில் வந்துடுவேன்னு சொல்கிறது இருக்க, அது நம்பிக்கை தானே அது. ஓகே. அது வந்து ஷுட் பி ப்ரூவ்டு. அது மக்கள்கிட்ட போய் அது வரணும் இல்லையா? அதனால் அப்படி இல்லைன்னு வச்சுங்க, ம். நடக்காத பட்சத்தில் என்ன பண்ணுவார் அவர்? ஏன் அவர் சினிமா வீட்டில் இல்ல பார்த்து 96ல ரஜினிகாந்தோட வயசுலாம் வச்சு பார்க்கும்போது அவரும் சின்ன வயசு தான் அன்னைக்கு சூப்பர் ஸ்டாரா இருக்கும்போது ஒரு தேசிய கட்சி அன்னைக்கு ஆளக்கூடிய கட்சியே கூட்டணிக்கு ரெடி அப்படின்ற ஒரு நிலைமையில இருந்துச்சு. அந்த அளவுக்கு செல்வாக்கு விஜய்க்கு இல்லையோ? அப்ப இயக்குறாங்க அப்படின்றது ஒரு மித்தா கூட இருக்கலாம், அது ஒரு தியரியா பேசிட்டு இருக்கோம். திமுக கூட இயக்குதுன்னு சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க நிக்கிறதுனால திமுக ஜெயிச்சிரும், திமுக எதிர்ப்பு வாக்குகளை விஜய் பிரிச்சு அப்படின்ற ஒன்று இருக்கு. ஆனா விஜய்க்கு உண்மையிலேயே அப்படி ஒரு அரசியல் ரீதியான செல்வாக்கு, ஒருவேளை தொண்டர்கள், மக்கள், ரசிகர்கள் ஓட்டு போடலாம், அரசியல் ரீதியில அவருக்கு ஒரு செல்வாக்கு அப்படி இல்லைன்னு பாக்குறீங்களா? ஏன்னா கூட்டணிக்கு கூப்பிடுறாரு, அதிகாரத்துல பங்கு தரேன்னு சொல்றாரு, ஒரு கட்சி கூட போக மாட்டாங்க அந்த பக்கம். இல்லை, அது எப்படிங்க எதிர்பார்த்து எடுத்த ஒன்று கட்சி ஆரம்பித்த உடனே அந்த கட்சி எப்படி திடீர்னு பெரிய கட்சி ஆர முடியும்? இல்ல ரஜினிகாந்தும் ஆரம்பிக்கலாம், அன்னைக்கு அந்த வாய்ப்பு இல்லை இல்லை, இருந்துச்சு. அவர் ஆரம்பிக்கலையே. அவரும் ஆரம்பிச்சிருந்தாருன்னா அவரும் என்னென்ன கட்சிகளோட கூட்டணி, அவரும் தனியாக போகிறேன்னு சொல்லலையே. கட்சி ஆரம்பித்தா தானே தனியாக நிற்கிறாரா, கூட்டணிகள் போடுறாரா? பட் தனியாக ஆரம்பிச்சிருந்தாருன்னா அவரை சிஎம்னு சொன்னால் தான் எடுபடும். அந்த நிலையில் தான் அவர் கட்சி ஆரம்பிச்சிருப்பார். ஓகே. பட் அவர் மட்டுமே போகாமல் பல கட்சிகள் போயிருக்கலாம் ஓகே. அவர் கூட. அப்புறம் அந்த மாதிரிலாம் நடக்கலையே. ஓகே. சரி, அப்போ எந்த கட்சியில் வேணாலும் அவர் கூட்டணி போட்டுக்கலாமே. ஓகே. ஸோ இப்போ நரசிம்மராவ்ட்ட பேசியிருக்காருன்னு சொல்கிறேன். நரசிம்ம அவரை கட்சி ஆரம்பித்தா நரசிம்மராவ் தான் அப்போ காங்கிரஸ் தலைவராக, கேசரி காங்கிரஸ் தலைவர், நரசிம்மராவ் பிரைம் மினிஸ்டர். ம். அவர் அலையன்ஸ் போட்டுக்கலாமே சொல்கிறேன். அது மாதிரி இன்னும் கம்யூனிஸ்டுகள் கூட வந்திருக்கலாமே. அது யாரோ வர்றாங்க வரலையான்னு நடக்க ஆரம்பிக்காத கட்சிக்கு பிறக்காத பிள்ளைக்கு நீங்க சொல்ற மாதிரி பிறக்காத பிள்ளைக்கு பேர் வச்சுட்டு இருக்க வேண்டியதில்லை. ஓகே. அதனால வந்து அது நடக்கலையே. அதனால் இவர் இப்போ ஆரம்பிச்சிட்டாரு. ஆரம்பித்த பிறகு வந்து எடுத்த உடனே வந்து எப்படி அதை மக்கள் வந்து மக்களும் சரி, ஒரு அரசியல்வாதிகளும் சரி, அவர் தான் அடுத்த முதலமைச்சராக வருவார் அல்லது அந்த அளவுக்கு அவருக்கு செல்வாக்கு இருக்குது அப்படின்லாம் வந்து அவர் கட்சி ஆரம்பிக்கிறவர் நம்பிக்கிட்டு ஆரம்பிக்கலாம், அது வேறு விஷயம். எல்லாரும் அதை நம்புறதுக்கு வந்து கண்டிப்பாக முடியாதுல்ல. ஓகே. அது யதார்த்தமான சூழ்நிலையும் கிடையாது. நீங்க சொன்ன மாதிரி அவர் பரீட்சை எழுத போறாரு, பரீட்சை இப்போ தான் படிச்சுட்டு இருக்காரு. ஒழுங்காக படித்து பரீட்சை எழுதி வந்தால் தான் ரிசல்ட்டு தெரியுமே தவிர இப்போ ஜோசியம் கேசியம்லாம் சொல்ல முடியும். யதார்த்தமாக கேட்டீங்கன்னா யதார்த்தமான நிலைமை. உடனடியாக ஒரு தனி கட்சி உடனே ஆரம்பித்து வீட்டிலே இருந்துக்கிட்டுலாம் முதலமைச்சர் ஆக முடியாது. அதுதான் யதார்த்தமான நிலைமை. இனிமே எப்படி செயல்படுறாருங்கிறத பொறுத்து இருக்கக்கூடிய இந்த 6-7 மாசத்துல அவர் எப்படி செயல்படுறாருன்றதை வச்சு நம்ம சொல்லலாம். செயல்படுறத வச்சு அது 6 மாதம் செயல்பாடு வேகமாக தினம் அவர் சுற்றினாலும் மட்டும் ஆயிடுவாருன்னு அதுவும் சொல்ல முடியாது. அல்டிமேட்டாக ஜனங்கள் தானே. இல்லை, ஜனங்கள் எதிர்பார்க்கறத அவர் என்ன கொடுக்குறாரு, என்ன நம்பிக்கை ஜனங்கள் வைக்கிறாரு, என்ன காரணத்துக்காக மக்கள் நம்பிக்கை வைக்கணும். இல்லை, மக்கள் வந்து ஏமாளிகள் இல்லை. ஓட்டு போடும்போது வந்து அவங்க யதார்த்தமாக எல்லாத்தையும் கணிச்சு தான் யதார்த்தமாக ஓட்டு போடுவாங்க. அதனால் வந்து மக்கள் வந்து எல்லாரும் படிப்பறிவில் வந்து 100% மக்கள் படிப்பறிவு இல்லாமல் இருக்கலாம், எல்லாரும் பட்டதாரி இல்லாமல் இருக்கலாம். சாதாரண ஊரில் நட்டுக்கிட்டு இருக்கவங்க, உழுதுட்டு இருக்கவங்க, ஏழை எளிய மக்கள் நிறையா இருக்கிற நாடு அது. ஸோ அவங்க பார்வையில் வந்து அவங்க எப்படி எடுத்துக்கிறாங்க, என்ன நம்பிக்கை வருது. ஒருத்தரை நம்புகிறாங்கன்னு வச்சுங்க தலைவர். இப்போ ஒரு எலெக்ஷனில் விஜயகாந்த் நின்றார், அவர் மட்டும் ஜெயிச்சார். அவரை நம்பினாங்க, அவர் ஜெயிக்க வச்சுட்டாங்க. அவர் போட்ட ஆளையெல்லாம் நம்பலையே இல்லையா? அவரை நம்பின மாதிரியே அவர் கட்சியில் இருந்த எல்லா வேட்பாளரையும் நம்பி இருந்தா அவர் முதலமைச்சர் ஆகிருப்பாரு. அதனால யாராவது ஒருத்தர் இப்போ நான் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறேன், நான் நின்னா நான் ஜெயிக்கலாம் வச்சுங்க, அது மட்டும் போதாத, நான் நிறுத்துகிற ஆள்லாம் ஜெயிக்கணும்ல. அதே மாதிரி விஜய் எங்கள் இடத்துல நிற்கிறாரு, ஜெயிச்சுட்டு போகிறாருன்னு கூட வச்சுங்க. அவர் போடுற ஆள்லாம் நிற்கணுமே, அந்த போடுற ஆள்லாம் அந்த தொகுதியில் நம்பி மக்களுடைய நம்பிக்கையை படணுமே. அதானே மெயின். விஜய் ஒரு இதில் நிற்க முடியும். விஜய்க்கு செல்வாக்கு இருக்கலாம், பாப்புலாரிட்டி இருக்கலாம், சினிமா இருக்கலாம், ரசிகர் இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம்னு வச்சுங்க. 234 ரஜினி விஜய் போய் நிற்க முடியாதுல்ல. அவர் ஆளு தானே நிற்பாங்க. அந்த ஆளுக்கு இவருக்கு இருக்கிற ஆளுமை செல்வாக்கு அதெல்லாம் எல்லாருக்கும் இருக்கணும்ல, அப்போ தானே ஜெயிக்க முடியும்.
இல்லையா? Okay. ஸோ அதனால் இதுதான் பொறுத்திருந்து தான் இது பாருங்க. இதுக்கு உதாரணம்னு கேட்டால், நான் 77 நான் வந்து ஜெயிக்கும்போது புதுக்கோட்டை மாவட்டத்தில் எல்லா தொகுதியிலையும் வந்து எம்ஜிஆர் பிரச்சாரம் பண்ணார். பிரச்சாரம் உங்க பண்ணாரு. என் தொகுதிக்கு வர முடியலை, நான் மட்டும்தான் ஜெயித்தேன். அவர் வந்து அது எல்லாம் தோற்று போச்சு. அப்போ நான் வந்து ஆசீர்வாதம் வாங்கும்போது தலைவர் கேட்டார், நான் வரலையே நீ எப்படி ஜெயிச்சேன்னு கேட்டார். இப்போ நான் சொன்னேன், இல்லை உங்கள் பேரை நான் என்ன சொல்ல முடியும், என்ன உங்கள் பேரை சொல்லி தானே அப்படின்னு சொன்னேன். என் பேரை தான் 234லையும் சொன்னாங்க. 234லையும் ஜெயிச்சிருக்கணுமே. ஆமாம். 125 126 ஜெயிச்சிருக்கோம், 100 110 வரலையே, வேறு ஏதாவது காரணம் இருக்கணும்ல அப்படின்னு சொன்னார். ஸோ அப்போ நான் சொன்னேங்க, காங்கிரஸ் எங்கள் மாமனார் 3 நாள் தான் காங்கிரஸில் வேட்பாளர் போனவர், கம்யூனிஸ்ட் நின்றுச்சு, காங்கிரஸ் நிற்கல அந்த கூட்டம் இல்லை 4 முனையில். அதனால் மக்கள் கம்யூனிஸ்ட் ஓட்டு போடல. அப்படி இருந்து கம்யூனிஸ்ட் 2வது வந்துச்சு அப்போ அந்த எலெக்ஷனில். திமுக 3வது தான் வந்துச்சு. இப்போ நான் ஜெயிக்கிற அந்த 10,000 ஓட்டில் ஜெயிக்கிற போது காங்கிரஸ் நின்று தான் ஒரு வேலை வெற்றி பெற்றாலும் பெற்றுக்கலாம் முடியாது. மாமனாரே திரும்பி நின்று இருந்தாலும் ஜெயிச்சாலும் சொல்ல முடியாது. அதனால் அவருக்கு ஓட்டு போட்ட ஒரு 3-4 லட்சம் ஓட்டு போட்ட ஒரு 10,000 ஓட்டு எனக்கு வந்துச்சுன்னா நான் ஜெயிச்சேன். காங்கிரஸ் மாப்பிள்ளைன்னு கூட உங்களுக்கு. ஆமாம், மூணாவதுலாம் சொல்லுவார். ஏன்னா அது தலைவர்கிட்ட சொன்ன உடனே அப்படியா அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டாருன்னு வச்சுங்களேன். இது எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த மாதிரி பேர் எம்ஜிஆர் பேரை சொல்லி 214 வரலையே. ஆமாம். அப்போ அது விஜய்க்கு இன்னும் சவாலாக தான் இருக்கும். அதனால எல்லாருக்கும் சவால் தான். தனியாக கட்சி ஆரம்பிச்ச கட்சிங்கிறதே சவால் தான். கண்டிப்பாக சார். பல்வேறு விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. குமுதம் சார்பாக மிக்க நன்றி சார். நன்றி. குமுதம் வாயிலாக உங்களுடைய யூடியூப் சேனல் மூலமாக லட்சக்கணக்கான நேயர்களை பார்க்கக்கூடிய பேசக்கூடிய பல்வேறு விஷயங்களை வந்து நான் எப்போவுமே நான் வெளிப்படையாக ஓப்பனாக பேசுகிறாரு. அதனால் எனக்கு நன்மையும் உண்டு கெடுதலும் உண்டு. பட் அதை பற்றி நான் கவலைப்படுறதில்லை. மக்கள்கிட்ட வந்து பொய் சொல்லக்கூடாது. யதார்த்தமாக என்ன மனசில் நினைக்கிறோமோ அதை சொல்கிறது தான் இன்டர்வியூ தவிர அதுக்கு வந்து ஜரிகையெல்லாம் கட்டி சப்பக்கட்டு கட்டியெல்லாம் சொல்கிறது வந்து எனக்கு அதில் இஷ்டம் இல்லை. அதனால தான் வெளிப்படையாக பல கருத்துக்களை சொல்லியிருக்கேன். நேயர்களுக்கு நன்றி, வணக்கம். உங்களுக்கும் நன்றி. நன்றி சார். நன்றி. The Chennai Silks in Aha Oho Adi Sale 50% வரை தள்ளுபடி. Meenakshi Academy of Higher Education and Research. Admission open. Apply online.